வணக்கம் கைஸ், இது உங்கள் டாப் தமிழ் சேனல். நான் உங்கள் டாப் இந்தியில் நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் உங்களுக்கே நல்லா தெரியும். அக்னிசிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் சேரும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த மிஷன் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்வி. அந்த எஸ்எல்வியோட ஃபஸ்ட்டு ட்ரை ஃபெயிலியரில் முடிஞ்சது. அப்துல் கலாம் அண்ட் டீம் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அதுக்கு ஒரு ரிவெஞ்ச், ஃபெயிலியருக்கான ஒரு ரிவெஞ்சாக இந்த செகண்ட் ட்ரையை அப்துல் கலாம் அண்ட் டீம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. அப்துல் கலாம் அந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே எல்லா பத்திரிகைகளையும் வந்து ஒரு நோட்டம் விடுறாரு. நம்மளோட இந்தியா எதை பார்த்துட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே இந்த எஸ்எல்வி மேலே ஆர்வம் காட்டுறதை இவர் வந்து கவனிச்சார். எல்லா பத்திரிகைகளும் இந்த எஸ்எல்வி பற்றி நியூஸ் போட ஆரம்பித்தாங்க. ரேடியோவும் சரி, நியூஸ் பேப்பரில் சரி, அந்த மாதிரி நிறைய இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது. முழு இந்தியாவே இந்த எஸ்எல்வி சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த சக்ஸஸாக முடியணும், அந்த எஸ்எல்வி வந்து கரெக்டாக முடிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த டைமில் ஒரு பத்திரிகை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது எஸ்எல்வியோட திட்ட இயக்குனர் காணவில்லை அப்படின்ற ஒரு பத்திரிகை அப்துல் கலாமை கேலி செய்கிற விதமாக இந்த பத்திரிகை வந்து வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் அப்துல் கலாம் அதை பற்றி வருத்தப்படவே இல்லை. அவங்களுக்கு எப்படி புரி வைக்கணும் அப்படி ஒரு புரி வச்சான்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எஸ்எல்வி நடந்துச்சு. அது சக்ஸஸா ஃபெயிலியரா? ஆப்வியஸ்லி சக்ஸஸ் தான். ஆனால் அப்துல் கலாமுக்கு அந்த பயம் வந்து இன்னும் போல. அவர் வந்து அந்த ராக்கெட் லான்ச் ஆன ஒரு சில செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் தான் கம்ப்யூட்டரை பார்க்குறாரு. அந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சு, 4th ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்ற ஒரு நியூஸ். 4th ஸ்டேஜும் முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக சேட்டலைட் வந்து அதோட பாதையில் வந்து போய் ஃபிட் ஆகிடுச்சு. அது வந்து அந்த பாதையில் சுற்றி வருது. அவ்வளோதான். அப்துல் கலாம் ஒரு பெரிய மூச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த டைமில் எல்லாருக்கும் வந்து இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இட்ஸ் அ சக்ஸஸ், எல்லோரும் வந்து குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்தியா முழுதுமே இதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பத்திரிகைகள்லாம் அப்துல் கலாமை கேலி செஞ்சதோ அதே பத்திரிகைகள் இப்போ அப்துல் கலாமை போற்றி நியூஸ் எத ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவரோட திட்ட இயக்குனர் இந்த போஸ்டிங்கில் தான் வந்து இந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றது. இது எஸ்எல்வி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்தியாவில் ஒரு சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் வித்தவுட் அ ஃபாரின் ஹெல்ப். அதுதான் முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஹெல்ப்பே இல்லாமல் ஒரு சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பண்ணுறது, அதுவும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சில வருஷங்களே ஆன இந்தியாவால் பண்ணவே முடியாதுன்னு தான் நிறைய நாடுகள் நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்தியா ஒரு பதிலடி கொடுத்த ஒரு தருணம் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸ்னாலேயே பிரைம் மினிஸ்டர் வந்து அப்போ பிரைம் மினிஸ்டர் அந்த இந்திரா காந்தி வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரியுமா? ஆமாம், அப்துல் கலாம் இவ்வளோ சக்ஸஸ்க்கு அப்புறமும் அவங்களோட டீம் மெம்பர்ஸோட டெடிக்கேஷனை பற்றி புகழ்ந்துட்டு தான் இருக்கார். அதில் எக்ஸாம்பிளாக 2 டீம் மெம்பரை பற்றி சொல்கிறாரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவரோட உயிரையே பணைய வச்சு ஒரு விஷயத்தை வந்து இந்த ராக்கெட் பறக்கிறதுக்காக செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள், அவர் பார்த்தீங்கன்னா சி பேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ராக்கெட்டில் பொருத்த வேண்டிய ஒரு பார்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும். அவர் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இறங்குறாரு. ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து லேண்ட் ஆகலை, கிராஷ் லேண்டிங் ஆகிடுது. அது அந்த ஃப்ளைட் வந்து தடுமாற ஆரம்பிச்சிச்சு, சரியாக லேண்ட் ஆகலை. எல்லாம் பயந்துட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வெளியே எகிரி குதிச்சுறாங்க. ஆனால் அப்துல் கலாமோட டீம் மெம்பரான அந்த ஆள் மட்டும் லாஸ்ட்டாக வராரு. ஏன்டா அவருக்கு இவ்வளோ லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டை அவர் உடம்புக்கு இப்படி இறுக்கி அந்த பார்ட்டுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அந்த டெடிக்கேஷன்னால தான் அவரோட உயிரையே பணைய வச்சு அவர் ரொம்ப நேரம் உள்ளே இருந்தால் அந்த ஒருவேளை அந்த ஃப்ளைட் வெடிச்சிருக்கலாம், அவரோட உயிரே போயிருக்கலாம். இருந்தாலும் அந்த பார்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டார். இந்த ராக்கெட் பறந்துட்டு ஒரு ஹைட்டுக்கு போனதும் அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, அதை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த விஷயத்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த சி பேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டெலிபேண்டர் மட்டும்தான். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாதவன் நாயர். நம்ம நிறைய வாட்டி புக்லேயே படிச்சிருப்போம் மாதவன் நாயர் அப்படின்ற அந்த பேர். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டை வந்து அப்துல் கலாமும் மாதவன் நாயரும் வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்,
அந்த ஹோர்ஸ், அந்த வாட்டர் ஹோர்ஸ் வந்து இருக்குது. அந்த ஹோர்ஸில் வந்து இந்த ராக்கெட் ஒரு வேளை பட்டு அந்த தண்ணியெல்லாம் லீக் வெளியே வந்து அடித்து ராக்கெட் மேலே ராக்கெட் ஈரமாயிடுச்சுன்னா அந்த ராக்கெட் சேதமாகி போயிடும். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த டைம்லேயும் கூட அப்துல் கலாம் இதை முன்னாடியே யோசிச்சு ஒருவேளை சேதம் ஆயிடுச்சுன்னா ராக்கெட்டே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும், இவ்வளோ செலவு பண்ணது வேஸ்ட்டாக போயிடும், இந்தியாவோட அந்த செலவு கணக்கு இன்னும் அதிகமாகிடும் அப்படின்றதுனால அவர் வந்து முன்கூட்டியே நம்ம மாதவன் நாயர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்க, அதை வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அந்த ஹோர்ஸ் வந்து இந்த பக்கமாக தள்ளி வச்சுருங்க, ராக்கெட்டில் படாத மாதிரி தள்ளி வைங்க, இல்லைனா வந்து அதை க்ளோஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லும் போது அவர் அந்த வாட்டர் ஹோர்ஸ் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த தண்ணி வெளியே வருது. அப்போ தான் தெரியுது அதில் வந்து சில டிஃபெக்ட்ஸ் இருந்திருக்கு. இந்த வாட்டர் ஹோர்ஸில் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இதை முன்னாடியே கவனிக்காமல் அவங்க ஒரு வேளை போயிட்டு ராக்கெட் பட்டா தானே, ஏன்னா அது ரொம்பவே ரேராக நடக்கிற ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நடந்தால் என்ன ஆகும் அந்த விஷயம் வந்து இருக்குல்ல. நம்ம பாசிட்டிவாக யோசிக்கலாம், அதுக்குன்னு நெகட்டிவாக ஃபுல்லாக தள்ளி வைக்கவும் முடியாது. திடீர்னு ஒரு வேளை அது நடந்தால் கூட போகலாம்ல அப்படின்ற அந்த சூழ்நிலை. இப்போது இது வந்து காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறதா இல்லை வந்து தொலைநோக்கு பார்வையோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறதான்னு அப்துல் கலாமுக்கே தெரியல. இந்த மாதிரி நிறைய டெடிக்கேஷன்னால தான் எஸ்எல்வி வந்து சக்ஸஸாக பறந்துருக்கு அப்படின்னு அப்துல் கலாம் சொல்கிறார். அப்துல் கலாம் ஒரு இடத்துல வந்து ஸ்பீச் கொடுக்க போகிறார். இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து ஸ்பீச் கொடுக்க போகிறாரு ஒரு இடத்துல, ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில். அப்போ தான் நிறைய நியூ ஜாயினர்ஸ் கூட வந்து அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி இவர் வந்து சொல்ல போகிறாரு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சதீஷ் தவான் அந்த டைமில் அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். சதீஷ் தவான் ரிட்டையர் ஆகிட்டார். இருந்தாலும் அவர் வந்து இந்த பிளானில் இருந்ததுனால அவர் வந்து பிஎம் கூட ஒரு மீட்டிங் போகிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அப்போ அவர் வந்து அப்துல் கலாமை கூப்பிட்றாரு. ஏன்னா இவர் தான் வந்து திட்ட இயக்குனர், அதாவது டைரக்டராக இருந்தார். அப்படின்னும் போது எஸ்எல்விஎஃப் சக்ஸஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அப்துல் கலாம். அப்படின்னும் போது இந்த எஸ்எல்வியோட அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து அப்துல் கலாம் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாமையே சொல்கிறாரு. அப்துல் கலாம் என்ன யோசிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸே ஒழுங்காக இல்லை, ட்ரெஸ்ஸு சரியாக இல்லாதனால நம்ம எப்படி இதை போகிறது அப்படின்னு ஒரு யோசிச்சாரு. அதை வந்து நம்மளோட சதீஷ் தவான் கிட்ட சொல்லும் போது ட்ரெஸ்ஸு பிரச்சனை கிடையாது, ஏன்னா சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ரொம்பவே காஸ்ட்லியஸ்டான ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து இப்போ போட்டுட்ருக்கீங்க, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவரை மோட்டிவேட் பண்ணுறாரு. ஓகே, அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றத வரக்கூடிய வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.